தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அதிமுக முன்னாள் அமைச்சரை தோற்கடிக்க சசிகலா களமிறங்கினார். அதிமுக முன்னாள் அமைச்சரை தோற்கடிக்க சசிகலா களமிறங்கினார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார். இவர் தமிழக சட்டசபை எதிர்க்கட்சி துணைத் தலைவராக உள்ளார். சசிகலா முதலமைச்சராக வேண்டும் என்று செல்வி ஜெயலலிதா மரணமடைந்தவுடன் முதலாக குரல் கொடுத்தவர் இந்த ஆர்.பி. உதயகுமார் தான். சசிகலா குடும்பத்துக்கு மிகவும் நெருக்கமானவர். ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளராக மாறினார். பின்பு சசிகலாவை முதலமைச்சராக்கக்கூடாது என்று குரல் கொடுத்தார். சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் ஆகியோரை அதிமுகவில் சேர்க்கக்கூடாது என்று எடப்பாடி பழனிசாமிக்கு கூறினார். எடப்பாடியின் வலதுகரமாக தற்பொழுது செயல்பட்டு உள்ளார். தற்பொழுது ஆர்.பி. உதயகுமாரை தோற்கடிக்க சசிகலா தீவிர முயற்சி மேற்கொண்டுள்ளார். ஆர்.பி. உதயகுமாரின் சொந்த தொகுதியான திருமங்கலம் தொகுதியில் அவரை தோற்கடிக்க சசிகலா களமிறங்கியுள்ளார். ஜீவிதா நாச்சியார் என்ற முக்குளத்து சமூகத்து பெண் தலைவரை களமிறக்கியுள்ளார். டிடிவி தினகரன் ஆதரவாளராக இருந்த ஜீவிதா நாச்சியார் தற்பொழுது சசிகலாவை சந்தித்தார். இதன் காரணமாக டிடிவி தினகரன் ஜீவிதா நாச்சியாரை கட்சியிலிருந்து நீக்கினார். ஜீவிதா நாச்சியார் சசிகலாவை சந்தித்தது திருமங்கலம் தொகுதியில் ஆர்.பி. உதயகுமாரை எதிர்த்து போட்டியிடுவதற்காகத்தான் என்று கூறப்படுகிறது. ஆர்.பி. உதயகுமாரை எதிர்த்து போட்டியிட ஜீவிதா நாச்சியாரை சசிகலா களமிறங்கியுள்ளார். பண உதவி செய்கிறார், பொருளுதவி செய்கிறார். ஆகவே ஆர்.பி. உதயகுமாரை தோற்கடிக்க சசிகலா களமிறங்கியுள்ளார். சசிகலாவின் முயற்சி வெற்றியடைகிறதா அல்லது ஆர்.பி. உதயகுமார் வெற்றி பெறுகிறாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.